வணக்கம். நான் கிராண்ட்மா பேசுகிறேன். எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. திரு ஈவிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் மாட்டுக்கறி கேட்டிருக்கிறார். அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன். தமிழ்நாட்டின் காங்கிரஸ் தலைவர் யாருன்னே ரொம்ப பேருக்கு தெரியாது. தமிழ்நாட்டின் காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள். அவர் எப்போவாவது ஏதாவது ஒரு அறிக்கை விடுவார். காங்கிரஸ் கட்சி தலைவர் ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. அமித்ஷாவும் மோடியும் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கலைன்னா பாஜகவை எதிர்த்து போராட்டம் பண்ணுவோம், கமலாலயத்தை முற்றுகையிடுவோம்னு சொன்னார். இந்த அறிக்கைக்கு திரு அண்ணாமலை அவர்கள் பதில் சொல்லியிருக்காரு. என்னென்னு சொன்னார்னா, வாங்க எப்போ வரீங்க, முன்கூட்டியே சொல்லிவிடுங்க, 10 பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணி வைக்கிறோம், வந்து சாப்பிட்டுட்டு போங்க. காங்கிரஸும் திமுகவும் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன துரோகம் பண்ணியிருக்கீங்கன்னு ஒரு புத்தகம் எழுதி வச்சுருக்கேன், அதையும் வாங்கிக்கிட்டு போங்கன்னு சொல்லியிருக்காரு. அண்ணாமலைக்கு பதில் சொல்ல வேண்டியவர் தமிழ்நாட்டின் காங்கிரஸ் தலைவர். ஆனால் தமிழ்நாட்டின் காங்கிரஸ் தலைவர் எதுவும் பேசலை. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ஈவிகேஎஸ் இளங்கோ பேசுகிறாரு. என்னென்னு பேசுகிறாருன்னா, நாங்கள் சாப்பிட வரோம், நாங்கள் வெஜிடேரியன் சாப்பிட மாட்டோம், நாங்கள் நான்வெஜ் தான் சாப்பிடுவோம்னு சொல்கிறாரு. காங்கிரஸ் கட்சியில் 10 பேர் தான் இருக்காங்கன்னு திரு அண்ணாமலை அவர்கள் கலாய்க்கிறாருன்னு கூட தெரியாமல் ஈவிகேஎஸ் இளங்கோ அவர்கள் சாப்பாட்டுக்கு மெனு கொடுக்குறாரு. எங்களுக்கு மாட்டுக்கறி தான் வேணும், 2 நாள் டைம் தரோம், ரெடி பண்ணி வைங்க, நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு போகிறோன்னு சொல்கிறாரு. ஈவிகேஎஸ் இளங்கோ அவர்கள் மாட்டுக்கறி சாப்பிட்றவங்களை கிண்டல் பண்ணுறாரா, சாப்பிடாதவங்களை கிண்டல் பண்ணுறாரா? இவரை இப்போது எல்லோரும் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாட்டுக்கறி சாப்பிட உங்களுக்கு பல்லு இருக்கான்னு கேட்குறாங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, உங்களுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, அதனால் மாட்டுக்கறியை விட பன்னிக்கறி ரொம்ப நல்லது, நிறைய புரோட்டீன் இருக்குது, அதனால் பன்னிக்கறி சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. யார் யாருக்கு என்ன பிடிக்கிறதோ அதை அவங்கவுங்க சாப்பிட போகிறாங்க. அது என்னது, அது மாட்டுக்கறின்னு எதுக்கு பிரித்து பேசுகிறாங்க? பன்னிக்கறி கூட நிறைய பேர் சாப்பிட்றாங்க. பன்னிக்கறியை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? இந்த வீடியோவை பார்க்குறவங்க யாருக்காவது இதற்கு பதில் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். திரு அண்ணாமலை அவர்கள் காங்கிரஸும் திமுகவும் தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்த துரோகத்தை புத்தகமாக எழுதி வைத்திருக்கிறேன், அதை வாங்கிக்கிட்டு போங்கன்னு சொன்னார். அதற்கு பதில் சொல்லாமல் இவர் சாப்பாட்டுக்கு பதில் சொல்லி கொண்டிருக்கிறார். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.